ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எந்த மாவு வேலைனாலும் செய்யலாம். இது வெல்லத்துலேயும் செய்யலாம், சர்க்கரையிலையும் செய்யலாம். நம்ம விருப்பம் தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்ய சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். இன்னொரு கப்பையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதுக்கு சுடு தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தண்ணி இழுக்கும். இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு எந்த மாவில் வேணாலும் பால் கொழுக்கட்டை செய்யலாங்க. இந்த பதத்துக்கு சாப்பிட்டா நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிடலாம். இந்த மாதிரி சைஸில் நம்ம உள்ள எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் பால் கொழுக்கட்டைக்கு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காவே நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் பாலை வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு அரைச்சதை தேங்காய் பால் எடுத்துகிட்டு இப்போ 2வது தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரை கப் அளவுக்கு மறுபடியும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2வது தடவை எடுத்த தேங்காய் பாலையும் நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வெள்ளை கரைச்சலை நம்ம ரெடி பண்ணிடலாம். வெல்லம் கரைச்சலுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே சூடாகி வரட்டும். பாகு பதெல்லாம் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதும். வெல்லம் கரைச்சல் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடை எடுத்து வடிச்சிடலாம். நம்ம சேர்க்கும்போது டைரெக்டாக வடிகட்டி சேர்த்துடலாம். அடுத்ததாக பால் கொழுக்கட்டை செய்ய ஒரு பேன் வச்சாச்சு. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. உருட்டி வச்ச பால் கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மொத்தமாலாம் எடுத்து சேர்க்கக்கூடாது, கரைஞ்சிரும். அதே மாதிரி இந்த மாதிரி கொதிக்கும் போகிற தண்ணியில் தான் நம்ம சேர்க்கணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்படியே வெந்து வரட்டும். பால் கொழுக்கட்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். பால் கொழுக்கட்டை 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. ஏற்கனவே சுடு தண்ணியில் தான் நம்ம மாவு பிசைஞ்சோம், அதனால் டக்குன்னு வெந்துடும். இப்போ வெள்ளை கரைச்சில வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைச்சில் சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலரி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெடி பண்ண தேங்காய் பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக சுட சுட பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே போல் ஈவினிங் டைமில் சுட சுட பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.